கவர்மெண்ட் வந்து வரி விதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சார், இந்த மறைமுக எதிரி இன்ஃப்ளேஷனை பற்றி மறைமுக எதிரி இல்லை, டைரக்ட். ஏன்னா லாபம் நினச்சிட்டு வாங்குறோம், பட் ஆனால் மீதி 3 யூஸ் பண்ண மாட்டோம். 2 இயர்ஸ்க்குள்ளே தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலே வச்சுக்கலாம். அப்போ இவங்க வந்து பணத்தை பாதுகாக்கல. ஆக்சுவலாக பணம் இங்கே அழிஞ்சிக்கிட்டு தானே சார் இருக்கு. 20,000 ரூபாய் ப்ராஃபிட்ன்றது 10,000 ரூபாய் ப்ராஃபிட். ஸ்டில் எஃப்டியோட அதிக ரிட்டர்ன்ஸ். பட் ஆனால் சைக்கலாஜிக்கலி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் வந்து பெரிய வேல்யூ இருந்தது. இன்னைக்கு 1 லட்சம் வந்து கம்மியான வேல்யூ தானே சார் இருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா நம்மளோட சொத்து மதிப்பு குறைஞ்சு தானே சார் போயிருக்கு. பணம் குறையுது. நான் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ரிஸ்க் அதிகம். ஜங்க் பாண்ட்ஸ் விற்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நோன் செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் மூலமாக தான் விற்பாங்க. எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த எஃப்டியில் ஒன்று ஏன்னா இருக்கிறதே 7% தான். அது இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டு போயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம அதில் வச்சிருக்கோம்? அடுத்த 15 வருஷத்துல 1 கோடி பத்தாது. மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம நாட்டில் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமானா மேபி வரலாம். வால்வோ காரோ ஆடி கார் வச்சுருக்கவனோ அதே 100 ரூபாய் பெட்ரோல் தான். நம்மளும் ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சார். பொதுவாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வரவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, சில விஷயங்களை மறந்துடுறாங்க. பட் ஆனால் இதில் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடியது வந்து மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் திரு சாரை வந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்டுடியோக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மறைமுக எதிரி இன்ஃப்ளேஷனை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மறைமுக எதிரி இல்லை, டைரக்ட். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னும் போது முதல்ல இருந்தே அது டைரக்ட் தான். பட் ஆனால் செலவு பண்ணுறது கம்மியாக இருந்ததுனால 2005-10 பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம கை காசு செலவு பண்ணால் மட்டும்தான் வந்து செலவாகும். அண்ட் சினிமா போகிறதோ மற்ற இடத்துக்கோ வந்து ரொம்ப ரேராக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த மொபைல் ஆப்ஸு மொபைல் கைக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண முடியும், ஃபுட்டுலேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறது இன்ஃப்ளேஷனை தாண்டி வளருமான்ற கேள்வியே வந்து லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபுட்டுலேருந்து ட்ரெஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க முடியும். அண்ட் தேவையில்லையான்னு யோசிக்காமே வாங்க முடியும். ஏன்னா ஆஃபர் நீங்கள் ஒன்று வாங்குகிற இடத்துல 3-4 சேர்த்து விற்றா டிஸ்கவுண்ட்டும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு லாபம் தரோன்னு அவங்க விற்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா லாபம் நினச்சிட்டு வாங்குகிறோம். பட் ஆனால் மீதி 3 யூஸ் பண்ண மாட்டோம். இல்லைன்னா பிடிக்காதுன்னு தூக்கி போட்டுருவோம். டிஸ்கவுண்ட்டில் வாங்கினது தானே நமக்கே ஒரு மென்டாலிட்டி. ஸோ இந்த ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5-10 இயர்ஸில் தான் இன்ஃப்ளேஷன் வந்து டைரக்ட் எதிரியாக மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மறைமுகத்துலேருந்து டைரக்ட். ஏன்னா ஒரு எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 7% இப்போ இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷனே வந்து 8-9%க்கு மேலே தான் இன்னமும் இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷனே கவர்மெண்ட் சொல்கிற டேட்டா நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், 4-6% இருந்தால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஎஸில் வந்து less than 2% கொண்டு வரணும் இருந்துச்சு. கோவிட்னால அதிகமாகி இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் 4-6% இப்போ லாஸ்ட் இப்போ ஐ திங்க் 4.5% அந்த ரேஞ்சில் தான் இப்போது லேட்டஸ்ட் டேட்டா. ஆனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் 8-9%, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், மற்ற கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன்ஃப்ளேஷன் முக்கியமாக அது கணக்கு. கல்யாணம் ஆன பிறகு கண்டிப்பாக இது எல்லாமே இன்னும் அடிஷ்னல். இது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் கிடையாது அன்லெஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க படிப்புக்கு எல்லாத்துக்கும் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வந்துடும். இன்னொன்று, இப்போ வீட்டு வாங்குகிற அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாமே டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஒன்ஸ் இன் 7-8 இயர்ஸோ 10 இயர்ஸ் ஒன்ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ காஸ்ட்டு குறையுதான்னு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. நியூ டெக்னாலஜி, நியூ விஷயம்னு சொல்லி ஏறிக்கிட்டே தான் போகுது, குறைய மாட்டேங்குது. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் ஆட் ஆகுது. ஸோ எல்லா இன்ஃப்ளேஷனும் வந்து உங்களுக்கு 10% அண்ட் அபவ் தான். ஸோ நீங்கள் ஆவரேஜாக இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டால் 9-10% குறைவு இல்லாமல் இருக்கும். அப்போ எஃப்டி வந்து 6-7% தான் கிடைக்குதுன்னும் போது, அதுவும் இல்லாமல் அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்கம் டேக்ஸில் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதுதான் டாக்ஸேஷன். அது கண்டுபிடிச்சி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு 4-5 இயர்ஸ் ஆகலாம். அதுக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் டேட்டாவே தப்பாக இருக்கலாம். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாட்டியும் உங்கள் பேன் நம்பர் பேஸ் பண்ணி எஃப்டி போட்டிருக்கோமா, ஜுவல்லு வாங்கியிருக்கோமா, இல்லை ஸ்டாக்ஸில் போட்டிருக்கோமா, இல்லை ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கோமான்னு எல்லா டேட்டாவையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. சொல்லனா ஏன் சொல்லன்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான் போடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து வரி விதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணி என்னோடய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்டிலே வச்சுக்கலாம். Okay. இல்லை லிக்விட் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்ட் அந்த மாதிரி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாம். பட் மோர் தேன் 4-5 இயர்ஸ் என்னோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி போகிறது அவசியம்னு சொல்லுவோம். சரி, எஃப்டி வந்து 7.5% வந்து வருது. அது இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணதுல அதுலேயும் கட் ஆகும் இல்லைங்க சார் ஃபியூச்சரில். இன்ஃப்ளேஷனே 8-9% போது இந்த எஃப்டியில் போடுறவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, நான் வந்து லாங் டேர்முக்குலாம் இல்லை, நான் எஃப்டியில் வச்சிருந்தேன்னா கொஞ்சம் அது பணம் வரும்ன்ட்டு என் சொத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற கேட்டகரியில் இருக்கவங்க அங்கே எஃப்டியில் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் சார். இன்ஃப்ளேஷன் 8-9% இருக்குது, இது கொடுக்குறது 7%. அப்படி இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸும் டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்போ இவங்க வந்து பணத்தை பாதுகாக்கல. ஆக்சுவலாக பணம் இங்கே அழிஞ்சிக்கிட்டு தானே சார் இருக்கு. இன்னொன்று நீங்கள் எஃப்டியில் வந்து நீங்கள் HDFCயோ SBI ICICI எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு பாண்டு பேப்பர் மாதிரி போட்டு தந்துடுவாங்க. 1 லட்சம் போடுறீங்க, 7.5% அடுத்த வருஷம் எவ்வளோ பணம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த நாளில் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் அப்படின்றது பேப்பராகவோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து குறையாது. 1,08,000 1,07,500 ரூபான்றது குறையாது. பட் இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ லாஸ்ட் 4 இயர்ஸ் ஏறிச்சு. பட் லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபா போட்டிருந்து 1,20,000 வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டில் 5,000 குறைஞ்சதுக்கே நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க. அது 1 லட்சம் போட்டு இப்போ 98,000 95,000 குறையும் போது 5% ட்ராப் தான். இந்த 5% ட்ராப் வந்து நான் எஃப்டியில் போட்டிருந்தா எனக்கு அட்லீஸ்ட் 1,07,000 இருந்திருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 12,000 லாஸ். இது வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எமோஷனல் டிஸ்கஷன்ஸ், எமோஷனலாக தான் திங்க் பண்ண தோணும். எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் நிறையா அது கூட. ஆமாம். ஸோ வந்து என் பணம் குறையுதுன்றது இங்கே நீங்கள் இன்னொன்று மொபைலில் எல்லாமே பார்க்க முடியுது அப்படின்னும் போது அப்பப்போ டக்குன்னு பார்த்துரும். இப்போ பேங்க் எஃப்டி நீங்கள் என்றைக்கு பார்த்தாலும் 1 வருஷம் அதே தான், அந்த ரிட்டர்ன்ஸ் குறையாது. அவங்களும் லெண்டிங் தான் கொடுக்குறாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட் NPA அதிகமாகும், அதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. பட் அதை ஆஃப்செட் பண்ணிப்பாங்க, என் தலையில் வந்து விழாது. பட் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ குறைஞ்சதுன்னா என் மொபைல் ஆப்பில் அன்னன்னைக்கு என்னால் பார்க்க முடியுது. ரெட்டு வந்ததுன்னா ஏன் இவ்வளோ குறைஞ்சதுன்னு இன்னும் பயமுறுத்துகிற நியூஸ் அதிகமாகிட்டே இருக்குது லாஸ்ட் 3 மந்த்ஸில். இப்போ இது வரைக்கும் பயப்படாதவங்களாம் கூட சார் போர்ட்ஃபோலியோவில் எனக்கு ப்ராஃபிட்டில் 50% குறைஞ்சிருச்சு, நான் போட்ட SIP ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆயிருக்கும், குறைஞ்சிருச்சுன்னு போய் பார்த்தா ஒரு ப்ராஃபிட்டில் இப்போ 50%ன்றது 20,000 ரூபாய் ப்ராஃபிட்ன்றது 10,000 ரூபாய் ப்ராஃபிட். ஸ்டில் எஃப்டியோட அதிக ரிட்டர்ன்ஸ். பட் ஆனால் சைக்கலாஜிக்கலி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இது இன்னும் குறையுமா, இந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் ஆனால் இது எஃப்டியில் போட்டால் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், பீஸ்ஃபுல்லாக போட்டேன் இருக்குது. நான் வந்து நீங்கள் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது, இந்த எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிறேன், நான் செலவு குறைச்சிக்கிறேன், நான் அண்ணாச்சி கடையில் வாங்கிக்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும், நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா இது ரிஸ்க்குன்றது நல்லா தெரியுது. இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லிடுவாங்க. அது சீக்கிரமாக சொல்லும் போது இன்னும் பயம் அதிகரிக்கும். பட் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. நேஷனலைஸ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு தெரியும். இது வரைக்கும் பெரிய பேங்க்ஸ் டிஃபால்ட் ஆனதில்லை, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் டிஃபால்ட் ஆயிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னலி எஃப்டிஸ் ஆர் ஃபார் பெட்டர். அதுவும் தேவை, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபார் பெட்டர். அதுவும் இந்த மாதிரி டைம்லைனில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டி வச்சுக்கோங்க. அவங்க இன்னும் ஈஸியாக பேங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் பாலிசி போட சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக 6.5% வரும், 7% சொன்னால் சரி ஓகே, எனக்கு மார்க்கெட்டில் போட்டு லாஸ் ஆகிறதுக்கு பதில் நான் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறேன், அது இன்னும் ஈஸி தானே. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் மணி வந்து சேஞ்ச் ஆகுது. நேற்று 10 ரூபா இருந்துச்சுன்னா அதே 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிருக்கலாம், இன்றைக்கி அந்த பொருளோட பாதி கூட வாங்க முடியாது. அப்போது சேம் எஃப்டியில் இருக்கும்போது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு கட் ஆயிருச்சு. அப்போ நம்ம 1 லட்ச ரூபா பணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னா இன்னும் அந்த 1 லட்ச ரூபா இருக்கும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் வேல்யூனால அது காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் சார். இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் வந்து பெரிய வேல்யூ இருந்திருக்கும், இன்றைக்கி 1 லட்சம் வந்து கம்மியான வேல்யூ தானே சார் இருக்குது. விச் மீன்ஸ் என்னன்னா நம்மளோட சொத்து மதிப்பு குறைஞ்சதானே சார் போயிருக்கு, பணம் குறையுது. நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட சேஃப்டி தான் முக்கியம். நான் இன்னும் 5 வருஷத்தில் சம்பாதிக்க தானே போகிறேன். சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு 5% 10% அதிகரிச்சிருக்குன்னா நான் ஏர்ன் பண்ணதில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று எல்லாருமே ஃபுல் ஸ்பெண்டராக இருக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது பழக்கமாக இருக்கும், இல்லை பணம் வரவும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து எல்லாருமே வந்து ஈக்விட்டி தான் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதிக ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதுவும் வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்துக்கான செலவுக்கான பணத்தை எஃப்டியோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ கேஷாக கூட வச்சுக்கோங்க. அதிகமாக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே போகிற தேவையான விஷயத்துக்கு இப்போ எப்படி வீடு வாங்கணுன்னா எப்படி EMI வாங்கி தான் வாங்க முடியும் எல்லாராலையும். எல்லாருக்கிட்டையும் பணத்தை சேர்த்து வச்சு வாங்குறதுக்கான பொறுமை இல்லை. அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு போர்ஷனை வந்து ஈக்விட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க.
எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணும்போது அப்பப்போ பயம் இருக்கும்போது கேட்டுக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எது நடந்தது. ஓகே. இது நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்றனால, சரி ஓகே நமக்கு ரிட்டர்ன் கம்மியா வருது. இன்ஃப்ளேஷன பீட் பண்ணாது. எல்லாம் ஓகே. எனக்கு நான் சம்பாரிச்ச காசு அப்படியே இருந்தா சரி. ஆளா பார்த்தா சரி, காசா பார்த்தா சரி அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோல அங்க போறாங்க. இப்ப எஃப்டி அளவுக்கு இல்லனாலும், ஓரளவுக்கு சேஃபான இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கும்போது பாண்ட்ஸ் சைடுல போலாம் இல்லைங்க சார்? பாண்ட்ஸ், என்சிடி சொல்லுவோம். பாண்டுனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட்டுக்கு பண தேவை இருக்கும்போது அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. நான் 8.5% தரேன். எனக்கு பணம் கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி. பேங்க் எஃப்டியும் அதே தான். பேங்க்குக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். அது ஃபிக்ஸட் டெபாசிட்னு அவன் வாங்கிக்கிறான். பட் நம்ம வந்து பேங்க் கடன் கொடுத்து அவங்க திருப்பி நமக்கே வந்து ஹோம் லோனாவோ பர்சனல் லோனாவோ கடன் கொடுத்து தான் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி, எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. அந்த டிஃப்ரென்ஸ் தான் பேங்க்குக்கான ப்ராஃபிட். பேங்க் வந்து பிஸ்னஸ். ஓகே. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னும் போது மக்கள்கிட்ட கடன் வாங்குறது, இல்லை ஆர்பிஐக்கு லோன் கடனாக கேட்டுவாங்க, ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறது, இந்த மாதிரி கடன் வாங்கும். அப்போ ஃபிக்ஸடாக 8.5%, 8% நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் வந்து கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்க. இது எல்லாம் ஒரு 7%லேருந்து 10-12% வரைக்கும் போகும். இது எல்லாமே அவங்களோட கிரெடிட் ரேட்டிங். ரொம்ப சேஃபாக இருக்குது பேங்க் கம்பெனி, டிசிஎஸ், டாடா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஜாஸ்தி, டிஃபால்ட் ஆகாதுன்னு. அப்போ 7.5% மேலே தர தேவையில்லை. ஓகே. இவ்வளோ தான் தருவேன். அப்போ ஹெச்என்ஐஸில் அந்த தைரியமாக அதில் பணத்தை போடுவாங்க, லாஸ் ஆகாதுன்னு. எப்படி நம்ம பேங்க்கில் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு நினப்பு. இப்போ 12% ஜங்க் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ரிஸ்க் அதிகம். அது ஜங்க் பாண்ட்ஸ் விற்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நோன் செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் மூலமாக தான் விற்பாங்க. ஒரு யாரெல்லாம் அதில் டீல் பண்ணுறாங்களோ அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு இப்போ பண தேவை இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு கெஸ் ஒர்க்கில் 12% ரிட்டர்ன்ஸ். இதுவுமே ஈக்விட்டி கிடையாது. பாண்டு 12% ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸடு. பட் திவாலாச்சுன்னா காலி. ஸோ அந்த மாதிரி. பட் 9-10%லாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் வெளியில் போய் பேங்க்கு கிட்ட நான் போய் கடன் வாங்குறதுக்கு பதில் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 2% கொடுத்துட்றேன். ரீட்டெயிலோ பிஸ்னஸ் ஹெச்என்ஐயோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கோ எனக்கு கொடுங்க. எனக்கு இவ்வளோ ப்ராஸ்பெக்ட் இருக்குது, லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக இவ்வளோ ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன், கடன் கொடுத்து திருப்பி கட்டியிருக்கேன், எல்லாம் காமிக்கும் போது மக்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ எஃப்டியில் பேங்க் பண்ணுற ப்ராசஸை அவங்க பண்ணுறாங்க. இங்கே எஃப்டியை வாங்கிக்கிறாங்க, இதில் பாண்ட்ஸை. ஆமாம். ஸோ உங்களுக்கு எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா என்சிடி, பாண்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன், என் ஃபியூச்சர் கோல்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது இன்வெஸ்ட் பண்ண வரவங்க இன்ஃப்ளேஷனை எப்படிங்க சார் கால்குலேட் பண்ணி அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை பிளான் பண்ணுறது? ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டா 2 months ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏறும் குறையும். பட் ஆவரேஜாக ஒரு 7-8% வச்சுக்கலாம். ஸோ 7-8 yearsனு வச்சுக்கும் போது உங்கள் பணம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8-9 years ஒன்ஸ் இன்ஃப்ளேஷனால் செலவு அதிகரிக்கும். இப்போ மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா அடுத்த 8-9 வருஷத்தில் வந்து உங்கள் மாத செலவே 1 லட்ச ரூபாய்க்கு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு செலவு என்னன்னு உங்கள் அப்பா அம்மாவையோ யாரையோ கேட்டு பாருங்கள். அப்போ செலவு பண்ணதுக்கும் இப்போது ஹவுஸ் ஹோல்டாக நீங்கள் வீட்டில் அதே செலவு பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு 1x அதிகமாக இருக்கும். பல மடங்கு சார். அது ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கான மடங்கு. அது சில பேர் வீட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம் போது இன்னும் கொஞ்சம் அதிக செலவுகள் அதிகமாகும். அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ரெண்டாவது குழந்தை, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டிபெண்ட் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ரீசன்னால செலவுகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது மினிமம் 8-9 years ஒன்ஸ். சில பேர் வீட்டில் 6-7 yearsலேயே டபுள் ஆகும். இப்போ ஒரு கார் வாங்குறாங்க, புது பைக் வாங்குறாங்க, 2 பைக் ஆயிடுச்சு, 3 பைக் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த அதிகரிப்பை தாண்டி நம்ம வந்து இதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது அவசியம். அதனால் 7-8%ன்றது ஒரு மினிமலாக நான் சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஆவரேஜாக கனெக்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு 1 கோடி வேணும்னா 8-9% இன்ஃப்ளேஷன் கனெக்ட் பண்ணும்போது அடுத்த 15 வருஷத்தில் 1 கோடி பத்தாது. மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கணும். அப்போ அதுவுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ளூசிவாக எஸ்ஐபி கால்குலேட்டர் ட்ரை பண்ணோன்னா எனக்கு அடுத்த ஃபியூச்சரில் என்ன வரும்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் வித் இன்ஃப்ளேஷன் போட்டால் அந்த கால்குலேட்டர் வரும், அதுதான் சார் சொல்கிறீங்க? யூஸ்வலாக எஸ்ஐபி கால்குலேட்டர் 1 crore எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும்னு தெரியும். பட் இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா இப்போ வந்து என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000. அடுத்த 15 yearsல என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னன்றது பேஸ்ட் ஆன் நம்பர் 8% போட்டால் அதுக்கு ஒரு வந்து ஒரு 2 லட்ச ரூபா வருது அப்படின்னா எனக்கு வந்து 2 lakhs per month தேவைப்படும் மந்த்லி வீட்டு செலவு. அப்போ ரிட்டையர்மெண்ட் அப்போது எனக்கு 1 வருஷத்துக்கு வந்து 24 லட்சம்னு 10 வருஷத்துக்கே 2.5 கோடி தேவைப்படும். அது வந்து 10 வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 15 to 20 yearsக்கான இன்கம் சேர்த்து வச்சா தான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஓரளவுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான தேவை கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மந்த்லி எஸ்டபிள்யூபி மூலமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு 4.5 to 5 கோடி சேர்த்து வைக்கணும்.
ஓகே ஒரு ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு தேவையான பணத்தை வச்சுருந்தா மந்த்லி விட்ராயல் ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ கனெக்ட் பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் இப்போ உங்கள் குழந்தை 10 வருஷத்தில் போக போகிறான் அப்படின்னும் போது இப்போ வந்து 10 லட்ச ரூபாய் இன்ஜினியரிங் ஆகுது அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக டபுள் அட்லீஸ்ட் ஒரு 20 25 லட்சம் பேர் மினிமம் ஆகும் ஒரு சாதா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறது. அப்போது 25 லட்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து கனெக்ட் பண்ணால் எஸ்ஐபி கால்குலேட்டர் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த 10 இயர்ஸ் 25 lakhs வேணும்னா குறைஞ்சது ஒரு 12 லட்சம் முதலீடு பண்ணிங்கன்னா 25 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற செலவு 10 லட்சம் தான். ஆனால் நாளைக்கு வந்து 20 லட்சம் ஆகுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். 10 லட்ச ரூபா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே இது 10 லட்சம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணி ஃபியூச்சர் வேல்யூ என்னவா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த எஸ்ஐபி கால்குலேட் பண்ணும்போது டேரெக்டாக எஸ்ஐபி கால்குலேட்டர்னு போயிடுறாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஏன்னா இப்போ எஜுகேஷனுக்கு நம்ம இப்படி எஜுகேஷனுக்கு 14% இன்ஃப்ளேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அப்போது 10 லட்சத்துக்கு இத்தனை வருஷத்துல 14% கனெக்ட் பண்ணி அப்போ எவ்வளோ செலவாகுன்றத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றணும் இல்லைங்க? கரெக்ட். ஓகே. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக பிளான் பண்ணுறது. இது வந்து எனக்கு தெரியல அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறது எனக்கு என்னால் மந்த்லி 1000 தான் போட முடியும், 10,000 தான் போட முடியும். ஓகே. ஃபிக்ஸடாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ தேவைப்படும்ன்றது தெரிஞ்சால் தான் உங்கள் செலவுகளை குறைக்க முடியும், இல்லைனா ப்ரையாரிட்டி மாற்ற முடியும். வீடு வாங்குறத தள்ளி போட்டு பசங்க படிப்புக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இன்ஃப்ளேஷனோட அமௌண்ட் என்ன அடுத்து அந்த ஃபினான்ஷியல் கோலுக்குன்னு கேல்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டு ஒரு 40 lakhs 1 crore தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எஸ்ஐபி அந்த டைம் பீரியட் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ போட்டால் ஈஸியாக 1 crore வரும்னு தெரியும். அந்த ஆவரேஜும் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எப்படி 8% போடுறோமோ ரிட்டர்ன்ஸும் வந்து மேபி 12 15 போட்டிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 15% நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுங்க சார். அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% 8% இருக்குது அப்படின்னா இந்த 15% ஒரு 8% போயிடும் இல்லைங்க சார். மீதி வரது தான் நமக்கு ஆக்சுவல் ரிட்டர்னாக இருக்கும் இல்லைங்க சார்? அப்படி தானே? ஏன்னா இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணி தான் ஃபைனல் அமௌண்ட் சொல்கிறோம். ஸோ நீங்கள் எஸ்ஐபி கேல்குலேட் பண்ணும்போது 15% போடும்போது இன்ஃப்ளேஷனை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா ஓவரால் உங்களுக்கு இப்போ 1 கோடின்றது ஃபியூச்சரில் 2 கோடியாக இருக்கும். அந்த 2 கோடிக்கான அமௌண்ட்டு சேர்க்கும் போது அப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேணும். அன்லெஸ் இந்த டைம் பீரியட் அடுத்த 10 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் அந்த 8% தாண்டி 15-20% போகுது அப்படின்ற போது தான் யோசிக்கணும். ஒன்ஸ் கண்ட்ரி வந்து மெச்சூர்ட் மார்க்கெட்டாக ஆகும்போது இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் குறையும். இந்தியாவே வந்து less than 4% கொண்டு வரணும்னு தான் பிளான். பட் ஆனால் நிறைய ரீசன்ஸ்னால அது 4 to 6 இப்போ 4லேருந்து +or-2 அப்படின்றது தான் ஐடியா. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2% தான் கேப்பு, அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போது ஒரு மெச்சூர்ட் மார்க்கெட் போயிட்டிங்கன்னா மெச்சூர் எக்கனாமி ஆயிடுச்சு அப்படின்னா நாமளும் வந்து 8% கேல்குலேட் பண்ண தேவையில்லை. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் யூஎஸ் பார்த்ததே கிடையாது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட விலைவாசி அதே அளவில் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி $1 கொடுத்து ஒரு பர்கர் வாங்குறேன்னா இன்னொரு 5 வருஷம் ஆனாலும் கிட்டத்தட்ட அதே அமௌண்ட்டு தான். ஓகே. வேஜ் க்ரோத்தும் பெருசாக கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் அதே மாதிரி இருந்தால் போதும். பட் நமக்கு அப்படி இல்லை. இந்த வருஷம் 1 லட்சம் சம்பாரிச்சேன்னா அடுத்த வருஷம் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவோம். இஎம்ஐ அப்புறம் நிறைய நீடு இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு கேல்குலேட் பண்ணுறோம். போக போக வந்து மார்க்கெட் அதனால தான் இயர்லி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறது. ஓகே. டோட்டல் போர்ட்ஃபோலியோவே ரிவ்யூ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் அசியூம் பண்ணது கரெக்டாக, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. ஸோ மேஜர் சேஞ்சஸ் மேபி 1 or 2 இயர்ஸ் தெரியாது, அட்லீஸ்ட் 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம நாட்டில் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமானா மேபி வரலாம் 10 வருஷத்தில். ஓகே. அப்போ 3% வந்துருச்சுன்னா உங்களுக்கு எஃப்டி ரேட்ஸ்லாம் 3.5% தான் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓவரால் இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஓவராலாக உங்களோட நீங்கள் உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் குறையுமானா அது தெரியாது. இப்போ இன்ஃப்ளேஷனே குறைஞ்ச பிறகு நமக்கு எதுக்கு 20%? 10% வந்தாலே நமக்கு லாபம் தான். ஓகே. ஸோ யூஎஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் மாறும். ஒன்ஸ் கண்ட்ரி எக்கனாமி க்ரோ ஆகுது, அந்த மாதிரி விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுதுலாம். இப்போதைக்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் கனெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் இப்போ இருக்கிற எஸ்ஐபி கால்குலேட்டர் போட்டு எவ்வளோ போட்டால் அச்சீவ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சார் இப்போது எனக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம திங்க் பண்ணும்போது இல்லை நம்ம நியூஸஸ்லாம் பார்க்குறோம், நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து க்ரோயிங் எக்கனாமி, நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து க்ரோயிங் மார்க்கெட் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஈக்விட்டியில் போடும்போது ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். ஸோ வளரும் நாடு வளரும் மார்க்கெட் இருக்குங்க. அப்போ இந்த பக்கம் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் அப்படின்றதுக்கு மாதிரியான ஏதாச்சும் ஒரு அறிகுறி இல்லை ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி எதுங்க சார் பார்க்குறது? ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுல, இன்ஃப்ளேஷன் குறைக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க. ஓகே. இப்போ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 4.37 4.5% இருக்குது. இது வந்து நீங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 10-11 வந்து. ஓகே.
கன்சியூமர் இன்ஃப்ளேஷனு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்னும் 9-10% இருக்குது. நம்மளோட பெட்ரோல் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அது அந்த அளவுக்கு குறையுமான்னு தெரியாது. இப்போ யூஎஸ்லலாம் ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் உள்ளே வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால் இன்னும் கம்மியாக இருக்கும். பட் இந்தியாவில் ஃபுட்டு தனியாக எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இந்தியாவில் இன்னும் வளரும் நாடு. இப்போ நீங்கள் சொன்ன அதை எடுத்துகிட்டு பார்க்கறது கரெக்ட் இல்லை அப்படின்றது தான் நம்ம ரகுராம் ராஜன் பழைய ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறது. அதே தான் இன்னும் நிறைய பழைய கவர்னர்ஸும் பேசுகிறாங்க, அனலிஸ்ட்டும் சொல்கிறது. இந்தியாவுக்கு அது செட் ஆகாது, வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அது இல்லாமல் நீங்கள் மானிட்டரி பாலிசி அதெல்லாம் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது காமன் மேனுக்கு போய் சேராது. ஏன்னா மெஜாரிட்டி இந்தியாவில் இன்னும் அவங்க தான். ஸோ அப்படின்னும் போது அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சீக்கிரமாக நடக்காது. இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். அதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதில் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்ஸஸ் இருக்குது. பெட்ரோல் விலை எப்போல்லாம் அதிகமாகும் போது அப்போ வந்து அத்தியாவசிய தேவைக்கான உணவுடைய பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறிக்கிட்டே தானே சார் இருக்குது. அப்போது இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து சப்போஸ் அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு நார்மல் ப்ரைஸ்க்குள்ளே கொண்டு வரும்போது அப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் ட்ராப் நடக்கும் இல்லைங்க சார்? இல்லை, அதெல்லாம் வந்து ஒன்றும் பாலிடிக்ஸு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ரெவென்யூ ஷேரிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேரிங் போனதுனால இவங்களுக்கான ரெவென்யூ ஒன்று பத்திரப்பதிவு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மூலமாக வருது. அதுக்கப்புறம் மேஜர் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். ஸோ அதை விட்டு கொடுக்க எந்த ஸ்டேட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் டேக்ஸ் போடுவாங்க. ரெண்டு பேருமே டேக்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தாண்டி செஸ் வேற போட்டு அது ஷேரிங்கும் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை விட பெரிய பிஸ்னஸ் பர்சன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷனை குறைச்சாலே காமன் மேன், இப்போ வந்து ஒரு ஓல்வோ காரோ ஆடி கார் வச்சுருக்கவனும் அதே 100 ரூபாய் பெட்ரோல் தான். நம்மளும் ஒரு சாதா பைக் வச்சுருக்கவங்களும் நம்மளும் அதே 100 ரூபாய் பெட்ரோல் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேக்ஸ் போடுற கணக்கு தான். ஸோ இது பேசினா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் காமனாக இப்போதைக்கு ஃபுட்டு தனியாக இருக்குது. பட் ஆனால் அந்த பர்சன்டேஜும் தெரியணும். இந்த இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு 4.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது இன்னும் குறையமான இந்த பெட்ரோல் இன்னொன்று லாஸ்ட் க்ளோஸ் டு 2 இயர்ஸாக பெட்ரோல் வந்து அந்த 100 rupees ரேஞ்சிலே தான் இருக்குது. 100, 102 அந்த ரேஞ்சில். அது வந்து குறைப்பாங்களா ஏற்றுவாங்களான்றது தெரியல. ஸோ அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ அது குறைச்சா மேபி இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணிக்கிறது நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியா ஒன்று தெரியும். நமக்கு எவ்வளோ தேவைப்படும், எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், மேரேஜ்க்காக இருக்கட்டும், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்றது ஒரு கால்குலேஷன் நமக்கு என்னன்றது தெரியும் இல்லைங்க சார்? கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, லைக் இப்போ இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்குது, பட் ஆனால் ஃபியூச்சரில் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம க்ரோயிங் கண்ட்ரி, நம்ம க்ரோயிங் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகே, சரிங்க சார். ஆக்சுவலி இந்த டவுட்ஸ் வந்து நான் ஏன் கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த எஃப்டியில் ஒன்று, ஏன்னா இருக்கிறதே 7% தான். அது இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டு போயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம அதில் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி. பணத்தோட வேல்யூ கம்மியாகிட்டே போகுது, அப்புறம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சுங்க சார். அப்புறம் எப்பயுமே புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறது என்னன்னா, எஸ்ஐபி கால்குலேட்டர் போட்டால் ஓகே 15,000 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்னா 1 கோடி அச்சீவ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. பட் ஆனால் 15 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குமா முதல்ல அப்படின்ற ஒரு கேள்விக்கு, அந்த கேள்வி அவங்களுக்கே வரதே இல்லை ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது அது ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் இந்த இன்ஃப்ளேஷன் சப்ஜெக்ட்டை வந்து இன்றைக்கி டச் பண்ணதுக்கு காரணம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.